பட்டம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஜூன் அதுமாரி இலையை பார்க்கணுமே அவ்வளோ பசுமையாக அசோஸ்பைரிலமும் பாஸ்போபாக்டீரியா போலினாலும் இந்த ப்ராப்ளம் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பருமனாக இருக்கும், நல்ல எடை ஒரு வீடியோவில் லேயர் பை லேயராக போட்டிருப்பேன். அடியில் கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் துண்டாக கட் பண்ணி அதை வந்து விதை நாற்று போட்டிருக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படியும் வந்து 3, 6. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி பட்டங்க. நம்ம ஆடி பட்டம் பண்ணியிருப்போம், அது தை பட்டம் பார்த்துருப்போம். அதே போலவே இந்த வைகாசி பட்டத்தில் என்ன விதைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாகவே இந்த வைகாசி பட்டம் என்பது மழை வர்றதுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு பட்டங்க. இப்போ நீங்கள் போயிட்டு கடையில் ஏதோ ஒரு கிழங்கு வாங்கினாலும் சரி தான், இல்லை நீங்கள் வீட்டில் கிழங்கு வச்சுருந்தாலும் சரி தான், அதில் ஒரு முளைச்சி வந்திருக்கதை உங்களால் பார்க்க முடியுங்க. இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த கிழங்கு எங்கே வச்சுருந்தாலும் சரி தான், அதாவது அதிகமான வெயில் இல்லாத பகுதியில் நம்ம வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வர ஆரம்பிக்கும். இது ஒரு நண்பர் எனக்கு கொடுத்துருந்தாரு. இது வந்து சிறு கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேக்கெட்டில் ஜிப்லாக் கவரில் தான் இருக்குது. அதுலேயே அது ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் போய் பாருங்களேன், உங்கள் வீட்டில் எந்த கிழங்கு இருந்தாலும் லைட்டாக ஒரு முளைச்சி வர ஆரம்பிக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புழுக்கம் இருக்கும். இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு புழுக்கம் இருக்கும். அந்த புழுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான காலமும் இதான் சரியான காலமாக இருக்கும். ஸோ இந்த கிழங்குகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏப்ரல் மாதத்துலேருந்தே நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேனை கிழங்குலாம் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்குமே நம்ம வந்து நடவு பண்ணலாம். அப்புறம் மரவள்ளி கிழங்கு ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் நம்ம நடவு பண்ணலாம். இப்போ முக்கியமாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சளுங்க. இந்த மஞ்சள் வந்து எப்பொழுதுமே நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டிலே வளர்க்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மஞ்சளை தான் இந்த வைகாசி பட்டத்தில் நம்ம நடவு பண்ணுங்க. இந்த மஞ்சளை மழை வர்றதுக்கு முன்பாகவே நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, மழை வந்ததுக்கு அப்புறம் அந்த இலையை பார்க்கணுமே அவ்வளோ பசுமையாக வளருங்க. இப்போ அதை நடவு பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாமிர்தம் எடுத்துருக்கேங்க. இந்த ஜீவாமிர்தத்தில் வந்து மஞ்சள் நல்லா வளர்கிறதுக்கு வந்து அசோஸ்பைரிலமும் பாஸ்போபாக்டீரியாவும் நான் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கோட வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறம் பருமனுக்கும் இது உறுதுணையாக இருக்கும். அதனால் இதை சேர்த்து நான் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ மஞ்சளுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தொட்டி. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் முடிச்சு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேரில் வந்து கிழங்கு வராமல் நீர் முடிச்சா வந்துடும். இதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் சின்ன பாட்டாக வச்சிங்க, தண்ணி அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வருங்க. இன்னும் 2 முக்கியமான காரணம் இருக்குது. மண்ணில் சுத்தமாக சத்தே கிடையாது அப்படின்னா கூட இந்த ப்ராப்ளம் வரும். ஒழுங்கான வடிகால், அதாவது நீர் வந்து வெளியில் போலினாலும் இந்த ப்ராப்ளம் வருங்க. இதை ப்ராப்பராக ட்ரைன் ஹோல் போட்டு நீங்கள் பண்ணுங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் பண்ணும்பொழுது. இப்போ நான் அதுக்கான சத்துக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சத்துக்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இலைகள் தாங்க. பக்கவாட்டில் வந்து தொட்டியை நோண்டிட்டு காஞ்ச இலை சருகளை எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டுடணும். அது மக்கறதுக்கு தான் நம்ம இப்போ ஜீவாமிர்தமும் நம்ம உயிர் உரங்களும் கொடுத்துருக்கோங்க. இப்படி கொடுக்கும்போது அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வளரும். அந்த கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பருமனாக இருக்கும், நல்ல எடை வருங்க. அந்த அளவுக்கு நம்ம செழிப்பாக வளர்க்க முடியும். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் க்ரோ பேக்கில் வைக்க போகிறீங்க அப்படின்னா லேயர் பை லேயராக போட்டு நம்ம வைக்கலாங்க. நான் நிறைய வீடியோவில் லேயர் பை லேயராக போட்டிருப்பேன். அடியில் கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் குப்பை, அதுக்கப்புறம் மண், அது மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் நம்ம ஜீவாமிர்தத்தை ஊற்றி விடலாம். ஜீவாமிர்தமே இல்லை அப்படின்னா கூட நல்லா புளிச்ச தயிரை வச்சு நான் ஒரு வீடியோவே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் தெளித்து அதை மக்க வைக்கலாங்க. இது கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வாட்டி நீங்கள் இந்த மஞ்சள் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதே மண்ணில் மறுவாட்டி நீங்கள் மஞ்சள் போடாமல் வேறு ஏதாவது கீரைகள் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி நீங்கள் மஞ்சள் போடலாம். இல்லை வேறு பாட்டில் நீங்கள் மஞ்சள் போடுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம சீடிங் ட்ரேயில் வந்து மஞ்சளை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதை வந்து விதை நாற்று போட்டிருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக அதுவே முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். அந்தந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே முளைச்சி வந்துடும். கிழங்கோட ஸ்பெஷலே அதுதாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. எப்போ அது முளைக்குதோ எடுத்து வச்சிட வேண்டியதான். நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் மண்ணில் போட்டு வச்சிடலாம். ஆனால் அது எப்போ முளைக்குதோ நீங்கள் எடுத்து நடவு பண்ணிட்டால் போதும், கிழங்கு வளர ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி சூப்பராக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ எது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கோ, இப்போ ஒரு வீட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படியும் வந்து 3, 6, 9 ஒரு 9 நாற்று வச்சிங்கன்னா ஒரு 3 பேருக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம மஞ்சள் எடுக்கலாங்க. நான் 1/2 கிலோ சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வரக்கூடிய ப்ராடக்ட், அதாவது தூளாக்கி வரும் இல்லையா, அந்த ப்ராடக்டை சொல்கிறேன். ஏன்னா அந்த 1/2 கிலோ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு மஞ்சள் கிழங்கு தேவைப்படும். அதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்தும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கிடைக்குங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் அளவுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த 1/2 கிலோ.
இப்போ இந்த மஞ்சளை வச்சுட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு வெயில் தாங்க அதிகமாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மேலே உள்ள அந்த இலைகள்லாம் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிக்கும். இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அது வெயில் கம்மியாக தான் நம்ம காட்டியிருப்போம். இதுக்கப்புறம் வெயிலில் இருக்கும்போது மேலே உள்ள இலைகள் காய ஆரம்பிக்கும். திரும்பி வந்து மழை பெய்யும் பொழுது தான் அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா, பசுமையாக மாற ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓரத்தில் இலை கருகுதே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த மழை வரும்போது அது ரெக்டிஃபை ஆகிடும். மண் மட்டுமே நம்மளுக்கு ஹெல்த்தியான மண்ணாக அதுகளுக்கு கொடுத்தா போதுங்க. அது கூட நம்ம என்ன சேர்த்துருக்கோம், இலைத்தழைகள் சேர்த்துருக்கோம். இது கூடவே போன வாட்டியே கொஞ்சம் கருப்பச்சக்கன்னு அடியில் போட்டு வச்சுட்டேன். அதனால் இந்த மண்ணில் சத்துக்கள் அதிகமாகவே இருக்கும். பயிர் சுழற்சி முறையில் மாற்றுப்பயிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் நடவு பண்ணுங்கள். இந்த வைகாசி பட்டம் இந்த மஞ்சளுக்கு சிறந்ததாக இருக்குங்க. இதை தவிர எந்தெந்த கிழங்கெல்லாம் முளைச்சி வருதோ அதை நீங்கள் தாராளமாக வளர்க்க ஆரம்பிக்கலாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு ஆரம்பிக்கலாம். இதோட பட்டம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஜூன். அதுமாரி சேனை கிழங்கு ஆரம்பிக்கலாம். இதோட பட்டம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கும். அதாவது நடவுப்படுறது காலம். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் இருக்கும். முக்கியமாக இந்த வைகாசி பட்டத்தில் மஞ்சள் நடவு பண்ணுங்கள். மஞ்சள் நடவை மறந்துடாதீங்க. இந்த 25, 26, 27 தேதியில் கூட நீங்கள் நடவு பண்ணலாங்க. மஞ்சள் தான் ஒரு முக்கியமான பொருள், குடும்பத்துக்கு தேவையான பொருள். எல்லா வகையான நோயையும் நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மஞ்சளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த மஞ்சள் நடவு பண்ணி நீங்களே உங்கள் மாடி தோட்டத்திலிருந்து மஞ்சள் தூளை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.